வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். அரசாங்க ஊழியர்களில் குறைப்பை மேற்கொள்ள எதிர்பார்க்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் அரசு சேவையில் மக்களை திறம்பட மற்றும் வினைத்திறனுடன் ஈடுபடுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் தெரிவித்தார். ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களை நாட்டு மக்களுக்கு சேவைகளை வழங்கும் வகையில் ஒழுங்குபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சின் கீழ்நிலையில் உள்ள பெரும்பாலான ஆட்சேர்ப்பு சேவை தேவையை விட அரசியல் தேவைக்காக செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி நகரத்தில் உள்ள பிரபல பேக்கரி, அரச வங்கி உள்ளிட்ட பல அரசு தனியார் வர்த்தக நிறுவனங்கள் இயங்கும் ஆதனங்களுக்கான வருடாந்தம் செலுத்த வேண்டிய நிலுவை சோலை வரியை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை கரவெட்டிக்கு செலுத்தாத காரணத்தினால் குறித்த ஆதன உரிமையாளர்களுக்காக எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதன வரியை செலுத்தாதவர்களுக்கு எதிராக 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்தின் 158வது பிரிவிற்கு அமைவாக வரும் ஜனவரி மாதம் 6, 7, 8ஆம் திகதிகளில் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் பிரதேச சபையால் கையகப்படுத்தப்பட்டு ஏலமிடப்படும் எனவும் குறித்த வர்த்தக நிறுவனங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் வழங்கி பல மாதங்களாகியும் குறிப்பிட்ட ஆதன உரிமையாளர்கள் சோலை வரியை கட்டுவதில் அசிரத்தையாக உள்ளார்கள் என கரவெட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் கம்சநாதன் அவர்களால் 27/12/2024 அன்று பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டுள்ள பகிரங்க அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல்லியடி நகரில் சில வருடங்களாக ஆதன வரி நிலுவையை செலுத்தாத 51 வணிக வீடு நிறுவனங்கள் முதல் கட்டமாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக பகிரங்க அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நேற்று திங்கட்கிழமை வரை 23 பேர் ஆதன வரியை செலுத்தி சட்ட நடவடிக்கையில் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டுள்ளனர். இதேவேளை நெல்லியடி நகரில் உள்ள பிரபல அரச வங்கி அமைந்துள்ள கட்டிட காணி உரிமையாளர் வருடாந்தம் பல லட்சங்களை வாடகையாக பெற்று வரும் நிலையில் கடந்த பல வருடங்களாக பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டிய 1 லட்சம் ரூபாவிற்கு மேற்பட்ட ஆதன வரி நிலுவையை செலுத்தாமல் உள்ளதனால் குறித்த கட்டிடத்தில் உள்ள நிறுவனங்களில் இருந்து பொருட்களை கையகப்படுத்தப்பட்டு ஏலமிடப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. குறிப்பாக அரசு துறைக்கான வரியை செலுத்துவதில் அரசு நிறுவனங்களே அசிரத்தையாக இருக்கும்போது சாதாரண பொதுமக்களின் நிலை என்பது கவலைக்குரியது. உங்கள் பிரதேசத்தை வளம்பெற செய்வதற்கும் முகாமை செய்வதற்கும் தூய்மையாக வைத்திருப்பதற்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் வரி முக்கியமானதாகும். புதிய ஆண்டில் முறைமை மாற்றத்தை நாம் எம்மில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஆரம்பிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்தார். புத்தாண்டு வாழ்த்துச் செய்திகள் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு வடக்கு மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் முன்னேற்றத்தை கொண்டு வரட்டும். புத்தாண்டு என்பது தனியே கொண்டாட்டத்துக்கான நேரம் மட்டுமல்ல, எங்கள் சிந்தனைகளை புதுப்பித்தலுக்கான தருணமும் கூட. மகிழ்வுடன் வரவேற்கும் புதிய ஆண்டில் முறைமை மாற்றத்தை நாம் எம்மில் ஒவ்வொருவரிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். எங்கள் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக மக்களின் நம்பிக்கையை வளர்ப்பதிலும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் சேவைகளை வழங்குவதிலும் அரச பணியாளர்கள் ஒவ்வொருவரினதும் அர்ப்பணிப்பும் தொழில்முறையும் மிக முக்கியமானவை. நேர்மை, செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வோடு உங்கள் விலை மதிப்பெற்ற சேவை பங்களிப்புகளை தொடர வேண்டும் என அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பொது சேவையில் மிக உயர்ந்த தரங்களை நிலைநிறுத்த நாங்கள் ஒன்றாக பாடுபடுவோம். எங்கள் மக்கள் அனைவருக்கும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க அயராது உழைப்போம். புதிய ஆண்டிலிருந்து எங்கள் பொது சேவையை அன்பானதும் விரைவானதும் தரமானதுமாக மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உறுதி பூண்டு முறைமை மாற்றத்தை ஆரம்பிப்போம் என வடக்கு ஆளுநர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இறுதியாக கடந்த நவம்பர் மாதம் 30 நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் ஓட்டோ டீசல் ஒன்றின் விலை 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருந்தது. மேலும் மண்ணெண்ணெயின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 1ஆம் தரத்திற்கு மாணவர் சேர்க்கைக்கான திகதி குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் 1ஆம் தர மாணவர்களுக்கான வகுப்புகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளினதும் 3ஆம் தவணை எதிர்வரும் ஜனவரி 24ஆம் தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நிறைவடைந்த தரம் 5 புலமை பரீட்சல் பரீட்சையின் முதல் வினாத்தாளில் முன்கூட்டியே வெளியான 3 வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பில் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வல்லுநர்கள் முன்வைத்த 3 பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தேர்வு செய்து உடனடியாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வினாத்தாள்கள் வெளியானதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களான GGS பிரேமதிலக 3 மில்லியன் ரூபாவினையும் சமிந்தகுமார இளசிங்க 2 மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்த 4 அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்த ஜசந்த கோகோட, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஒபேசேகர் ஆகிய 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை அறிவித்திருந்தது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாள்களில் 3 கேள்விகள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டதன் காரணமாக இந்த 3 பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தினால் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இதனூடாக தங்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு ஒன்றை வழங்குமாறு கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தொடர்வன வெளிநாட்டு செய்தி. தென்கொரிய விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்ப்பதற்கு இன்னமும் சந்தர்ப்பம் வழங்கப்படாதமை குறித்து குடும்பத்தவர்கள் ஏமாற்றமும் சீற்றமும் வெளிப்படுத்தியுள்ளனர். விமான விபத்தில் உயிரிழந்த தங்கள் குடும்பத்தவர்களின் உடல்களை பார்ப்பதற்காக குடும்பத்தவர்கள் முஃபான் சர்வதேச விமான நிலையத்தில் தங்கியுள்ளனர். உடலங்களை நாங்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என வாக்குறுதி வழங்க முடியுமா என ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டவராக கேள்வி எழுப்பினார். உயிரிழந்தவர்களின் பெயர்கள் விவரங்களை வெளியிடுங்கள் என மற்ற நபர் ஒருவர் வேண்டுகோள் விடுத்தார். கியூயூன் கோ என்பவர் தனது 2 பேரப்பிள்ளைகளையும் மருமகனையும் விமான விபத்தில் இழந்துள்ளார். உடல்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் தாமதமடைவது குறித்து ஏமாற்றம் வெளியிட்டுள்ள அவர், போலீசார் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு பயன்படுத்தும் சாதனங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வது குறித்து சிந்தித்தேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனது மருமகனின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் எனது பேரப்பிள்ளைகளின் உடல்களை அடையாளம் காண முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எனினும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மிக மோசமாக சிதைவடைந்துள்ளதால் அவற்றை இனங்காணுவது கடினமாக உள்ளது. அதன் காரணமாகவே உடல்களை காண்பிப்பது தாமதமாகின்றது என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உடல்களை சேகரித்து பொருத்தி பார்க்க முயல்கின்றோம் என அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். இந்த தகவல் காரணமாக குடும்பத்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பயன்படுத்தும் இடங்களில் உள்ள ஜன்னல்களுக்கு தடை விதித்துள்ளது தலிபான் அரசு. அதன்படி புதிதாக கட்டப்படும் வீடுகளில் பெண்கள் அதிகம் பயன்படுத்தும் இடங்களில் ஜன்னல்கள் கட்டக்கூடாது. மேலும் தற்போது உள்ள ஜன்னல்களை அடைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் கடந்த 2021 வெளியேறினர். அதன் பின்னர் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர். அதே நேரத்தில் கடந்த முறையைப் போல் தங்கள் ஆட்சி இருக்காது என்று அவர்கள் அப்போதே சொல்லியிருந்தனர். பெண் கல்வி, பெண் சுதந்திரம் பேணப்படும் என்றும் உலக நாடுகளுடன் நட்புறவு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்திருந்தனர். ஆனால் அந்த அறிவிப்புக்கு மாறாகவே அவர்கள் செயற்பாடு இதுவரை இருந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் கடந்த சனிக்கிழமை பின்னிரவு தலிபான் அரசு தரப்பில் அரசின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் வீட்டின் சமையலறையோ முற்றத்தில் வேலை செய்வதை பார்ப்பது அல்லது கிணற்றிலிருந்து தண்ணீர் சேகரிப்பதை பார்ப்பது குற்றச்செயலாகும். அதனால் நாட்டில் புதிதாக கட்டப்படும் வீடுகளில் முற்றம், சமையலறை, அண்டை வீட்டாரின் கிணறு உட்பட்ட பல பகுதிகளில் ஜன்னல் கட்டக்கூடாது. ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளில் மேற்கூறிய இடங்களில் உள்ள ஜன்னல்களை சுவர் எழுப்பியோ அல்லது அதை பார்க்க முடியாத வகையில் தடை செய்யவோ வேண்டும். இதனை வீட்டு உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலம் அண்டை வீட்டாருக்கு ஏற்படும் தொல்லைகளை தவிர்க்கலாம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் நாட்டில் தலிபான் ஆட்சிக்கு வந்த முதல் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன. பெண் பிள்ளைகளுக்கான கல்வி, வேலை, பேச்சு சுதந்திரம் உள்ளிட்டவை மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது வீடுகளில் பெண்கள் அதிகம் பயன்படுத்தும் இடங்களில் உள்ள ஜன்னல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.